மாற்றம். தமிழ்நாட்டு அதிமுகவும் திமுகவும் மாத்தி மாத்தி ஆட்சி செய்யும் போது மாற்றத்தை ஏற்படுத்த புதிய ஆட்சி வந்தா சிறப்பா இருக்கும்ன்றனோ 90கள் இருந்தே பல மக்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப 2027 அது ரொம்ப தீவிரமா இருக்குன்னா அது உங்க 2 பேரால. இந்த 2 கட்சிகளுக்கு தான் யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தான் சார்ந்த கட்சி வெற்றி பெற்றா மாற்றம் கண்டிப்பா ஏற்படும்ன்ற நம்பிக்கை இளைஞர்கிட்ட மட்டும் இல்ல, மிடில் ஏஜ் பர்சன்ஸ் கிட்டயும் இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க? நான் செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டு போடுவேன். நான் விஜய்க்கு தான் போடுவேன் ஓட்டு. சீமானுக்கு தான். விஜய்க்கு தான் போட போறேன். நம்ம சின்னம் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வருகையினால எல்லா கட்சியோட ஓட்டுமே உடையும். ஸோ அதனாலே அவருக்கு வரிசையா பல பிரச்சனைகள் வருது. என்டிகே சைட்ல இருந்து டிவிகேக்கு பெருசா பிரச்சனை கொடுக்கலனாலும் மித்த கட்சிகளோட விஜய் மீது அதிகமான கோபமும் வெறுப்பும் என்டிகேக்கு தான் இருக்கு. சீமானான மீடியாக்கள் அடிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஆரம்பத்துல என் தம்பி வரட்டும்னு சொன்னதும் இப்ப அவரே விஜய் போட்டு அடிக்கிறது ஒரே ஆளுன்ற மாதிரி ஏன் அவர் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாருன்னு மீடியாக்கள் அவர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படித்தான்டா பேசுவேன். அதுக்கு காரணம் விஜய் என்ட்ரினால என்டிகேக்கு ஓட்டு குறையாதுன்ற நம்பிக்கையில அவங்க ஆதரிச்சாங்க. ஏன்னா விஜய் சாரோட முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டமும் ஃபேன் பேஸும் ரொம்ப அதிகம். அப்ப ஆரம்பிச்சது இந்த வன்மம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். தலைவனுக்கு நடிகனுக்கு வேறுபாடு தெரியாத தற்குறியாடா நீ? என்ன விசில் உதிர்த்திரிய போறியா நீ? ஒரு கட்டத்துல சீமான் கூட அரசியல நம்ம எதிரி இவர் இல்லன்றதை புரிஞ்சு தன் கொள்கையில முன் வச்சு பேச போயிட்டாரு. ஆனா சாட்டை விடல. வடக்கு ஊதி தலைமை தற்கொலை அப்படித்தான் இருக்கு. போடா விஜய், என் கால்ல வந்து விழுங்கடா, என் கால்ல வந்து விழுங்கடா. தமிழ் தேசியம் என்பது விஜய் ஏத்து பேச. ஆமாடா, இந்த அயோக்கிய பையல ஒளிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். சாட்டைக்கு விஜய் மீது மட்டும் இல்ல, எப்பவுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வன்மம் தெரியும். அதை புரிஞ்ச சீமானனே சாட்டை சேனலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு செய்திகளை சொல்லியிருந்தாரு. ஏதேதோ பேசுறியா? ஏன்னா அவர் தனிப்பட்ட பேச்சும் கருத்தும் சில நேரங்கள்ல கட்சியை பாதிச்சது. ஆனா என்டிகே கட்சி கிட்ட கேட்டோம்னா விஜய் வரனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இப்ப டிவிக்கேன்னு ஒரு கட்சியே ஆரம்பிக்கப்படலனா கண்டிப்பா அந்த தேர்தலில் என்டிகே இன்னும் அதிக வாக்குகள் பெறும். இப்ப வாக்குகள் பயங்கரமா உடையுதுன்ற கோவத்தின் வெளிப்பாடாதான் இந்த வன்மம் பேச்சுகள் இருக்கு. ஆனா அதுல வாக்குறுதிகள் திட்டங்கள்னு வரும்போது நாம் தமிழர் கட்சி தான் தெளிவான நல்ல புரிதலோட இருக்காங்க. யோசிக்கணும், சிந்திக்கணும். பொதுவா 2 கட்சிகளுமே கல்வி, மருத்துவம், ரேஷன், சாலை, குடிநீர்னு அடிப்படையான தேவைகளை மையமா வச்சு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் ஆனா இலவசம் இருக்கக்கூடாதுன்னு டிவிகே மட்டும் இல்ல எல்லா கட்சிகளையுமே எதிர்த்து நிக்கிறது நாம் தமிழர் தான். அதுக்காக இலவசமா டிவிகே தாரேன்னு சொல்றது பொய்யான வாக்குறுதிகள்னு சொல்லல. அவங்க உண்மையை தான் சொல்றாங்க. தங்கம் தரது, தாலி தரது, 2500 ரூபாய் பணம்னு. நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். தாவேகா கொடுப்பது அஷூரன்ஸ், உங்க அண்ணனின் கேரண்டி. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அவங்க சொன்னதை கொடுப்பாங்க. ஆனா இப்படி பண்றனால டிவிக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன கல்வி, மருத்துவம், சாலை வசதி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஸ்லோ ஆகும். அப்ப கடன் வாங்கி பண்ணா தமிழ்நாட்டு கடன் 8 லட்சம் கோடியில இருந்து இன்னும் அதிகமாகும். அப்ப இன்னும் அதிகமா வட்டி கட்டணும். நமக்கு விலைவாசி எல்லாம் ஏறும். அப்ப இந்த இலவசத்தை ஒழிச்சு கடனை குறைச்சு இந்த நாட்டை வளர்ச்சி கொண்டு போகணுன்ற எண்ணம் சீமானன்ட்ட பார்க்க முடியுது. அதனாலதான் இலவசம் மீது அவர் பயங்கர எதிர்ப்பா இருக்காரு. இலவசத்தை விரும்புறாங்கன்னா நீ அந்த ஏழ்மை விரும்பில ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டில இலவசமா பேருந்து யாரு கேட்டா? தரமான பேருந்து கேட்டோம். நியாயமான சரியான கட்டணத்தை கேட்கணும். ஒரு குறைந்த அளவு கட்டணம். இலவசம் வரும்போது உழைப்பு இல்லாத போகுது, அதுக்கு சம்பளம் இல்லாம போயிருது, அப்புறம் அந்த வாழ்க்கை இல்லாம போயிருது. சிலிண்டர் இலவசமா தரேன், அடுப்பு அணைச்சிட்டு போவியாங்க. நான் மின்சாரத்தை எல்லா குடும்பத்துக்கும் இலவசமா கொடுத்துறேன். நீங்க மின் விளக்கையோ தொலைக்காட்சி அணைச்சிட்டு வெளியில போவீங்களா? இலவசம்ங்கிறது சீட்டிங், ஏமாற்று. நான் அந்த நிலையிலிருந்து மொத்தமா மாத்தணும்னு நினைக்கிறேன். எங்க இருந்து காசு எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவேன், கையெழுத்து போடுவேன், எதை அடமான வைப்ப? என் நாட்டை 1 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ வெள்ளத்துக்கும் ஏன் கையெழுத்த வச்ச? இலவசம்ங்கிறது இல்ல, அதை நான் ஒழிப்பேன்னு சொல்றேன். அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவங்கிற அதை நீங்க இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தானே கொடுக்குற? எதுக்கு இலவசம் வேணும்னா நீங்க அங்க போடுங்க. இலவசம் வேணாம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா எங்களை தேடுங்க. சோ இலவச திட்டத்தால தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்போது டிவிக்கு இந்த திட்டத்தையும் மக்களுக்கு கொடுத்து நாட்டையும் வளர்ச்சி கொண்டு போக முடியுமான்றது கேள்விக்குறிதான். ஆனா தமிழ்நாட்டு கடன் டிஎம்கே ஆட்சியில டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அவ்வளவு கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு என்னதான் நல்லது பண்ணீங்கன்னு டிவிக்கு என்டிக்கு 2 கட்சிகளும் நியாயமான கேள்விகள் எடுத்து வைக்கிறாங்க. 9 லட்சம் கோடியில இந்த நாட்டுல இதை வாங்கி இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒண்ணு சொல்லு. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. எஜுகேஷன் தி பெஸ்ட் கொடுத்துட்டோம். மெடிக்கல் உலகத்தரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்போர்ட் அல்லது ரோடு அது பண்ணிட்டோம். இல்லை நீர்த்தேக்கங்களை பண்ணி நீர் கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட
இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது. அப்ப எதுக்கு இந்த 9 லட்சம் கோடியை கடன் வாங்கி என்னதான் செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? சீமான் பேசும்போது கல்வியை ரொம்ப முக்கியமா சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கல்வி தான் ரொம்ப முக்கியம். இலவசத்தை ஒழிச்சு உலகத்தரத்துக்கு கல்வி கொடுத்து அவனுக்கு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுல சீமான் ரொம்ப உறுதியா இருக்காரு. அந்த அறிவை கொடுக்கிற கல்வியை நம்ம தரமா சமமா சரியா கொடுக்கும். படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்குறோம். எந்த கல்வி விரும்புறியோ அது நான் படிக்க வச்சிருக்கேன், வெளியில போப்பா, நானே உலக தரத்துக்கு நான் உனக்கு சரியா கொடுத்துறேன். கல்வி இலவசம்னா எதிர்காலத்துல கல்வி கடனே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா அதுக்கு ஒரு தடவை கூடு, அப்ப தெரியும் அது கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். நீ வாய்ப்பு தரல, சரிதான் ஆண்டுட்டி. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாலே வெரைட்டி வெட்டி அடி. இப்ப டிவிகே சைடு வந்தோம்னா அவங்க சொல்ற பல திட்டங்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். வாங்கிய பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். பெண் பாதுகாப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடுன்னு பேஸ் வரைக்கும் போய் மக்கள் தேவையை பூர்த்தி செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா அந்த இலவச திட்டங்கள் தான் விஜயனா முக்கியமா பெண் பாதுகாப்பை சரி பண்ணணும்னு எல்லா மேடைகளையும் அனைத்து பிரச்சாரங்களையும் கத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். அம்மா, அக்கா, தங்கைகளே, நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? உங்களை நான் கேட்கிறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? பெண்கள் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. பெண்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். விஜயன் அரசியல் வந்து கரூர்ல இருந்து மூவிலிக்கு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வலியோட அவ்வளவு பிரச்சனை. உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். பொதுவா அந்த 2 கட்சிகளுமே கூட்டணி இல்லாம சாதி மதம் இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பெருமை வச்சிருக்கான், சாதி பெருமை, அப்புறம் மத பெருமை. என்னதான் நீ சாதியை வச்சு சாதிச்ச சொல்ல? சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது. சாதிய மத உணர்வுல இருக்கிற பிள்ளைகளை சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தாண்டா நீ தமிழன் தேசிய இன உணர்ச்சி உனக்கு பிறக்கும்னு ஒவ்வொருத்தனா கத்தி கத்தி உச்சிப்பி கட்டிட்டு வரேன். என்டிகே எல்லாம் பல வருஷமா அப்படிதான் இருக்கு. இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஓட்டே போடாதீங்கன்னு யாராச்சும் வாக்கு சேகரிப்பாங்களா? ஆனா அண்ணன் சீமான் பண்ணுவார். என்னை சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டினா உன் ஓட்டு எனக்கு தீட்டு. இதெல்லாம் பேசினா சீமான் உனக்கு ஓட்டு போட, நீ போடாத. நானே சொல்றேன், நீ போடாத. எங்களுக்கு இலவசம் தான் வேணும், இலவசம் கொடுக்குற ஆட்சி தான் வேணும்னா உன் மகனுக்கு நீ ஓட்டு போடாத, போடாத. வந்த உடனே முதல் போட்டு டாஸ்மார்க் கடைக்கு போடுறேன். குடிக்கிறவன் ஓட்டு போட மாட்டேன், போடாத. ஒரு சைடு தமிழ்நாடு முழுவதும் சுத்தி ஃபேன் பேசி இளைஞர்களையும் வச்சிருக்கிற மாசான ஒரு கட்சி. உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? இன்னொரு சைடு அவங்க கோட்பாடுகளையும் ஐடியாலஜியும் முன்னிறுத்தி சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம்னு இன்னொரு கட்சி. தூய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, இது ஏதுமில்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அது உறுதி செய்வோங்கிற. சிறந்த தமிழகத்தை உருவாக்க எந்த கட்சி வந்தா மாற்றம் ஏற்படும் நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்திருந்தா சிறப்பா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.